மதுரை பாண்டி கோயில் அருகே உள்ள அம்மா திடலில் இன்று நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டை முன்னிட்டு பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டுள்ளது. மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் குறித்து நமது செய்தியாளர் சல்மான் வழங்கும் கூடுதல் தகவல்களை நேரலையில் வழங்க கேட்கலாம். சல்மான், இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது? அங்கு வருகை தருபவர்கள் எந்த அளவுக்கு கூட்டம் வருகிறது? அது பற்றின விரிவான தகவல்கள் என்ன? மதுரை வண்டியூர் அருகே இருக்கக்கூடிய அம்மா திடல் பகுதியில் இன்று இந்து முன்னணி சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு மாலை 3 மணிக்கு தொடங்கி இரவு 8 மணி வரைக்குமாக நடைபெற உள்ளது. இதற்காக ஏற்கனவே கடந்த 16ஆம் தேதி முதலாக அந்த மாநாட்டு திடலில் அருட்படை காட்சி என்று சொல்லக்கூடிய அறுபடை வீடுகளுடைய அருட்காட்சியகம் வைக்கப்பட்டு அங்கு கோவில் மாதிரியை போன்று அமைக்கப்பட்டு அந்த கோவில் மாதிரியில் இருக்கக்கூடிய சுவாமிகளுக்கு தினசரி பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்த நிலையில் இன்றைய தினம் மாநாடு நடைபெற இருப்பதால் அந்த அருட்காட்சியகத்தில் உள்ள சுவாமி சிலைகள் அனைத்தும் மேடை பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு அந்த மேடை பகுதியில் வைத்து தற்பொழுது அந்த சுவாமி சிலைகளுக்கு சிறப்பு பூஜைகளானது நடத்தப்பட்டு வருகிறது. இதனை தொடர்ந்தாக தற்பொழுது அந்த மேடையில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளானது நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக மாநாட்டு மேடையை பொறுத்த மட்டிலும் அறுபடை வீடுகளுடைய கோபுரங்கள் அமைந்த நிலையில்தான் அந்த அறுபடை வீடுகளில் இருக்கக்கூடிய மூலவர் முருகர் பெருமான் எப்படி காட்சியளிப்பாரோ அதே போன்ற வடிவில் அமைக்கப்பட்டுள்ள மாதிரி கோவில் அமைக்கப்பட்டு அங்கு அந்த சிலைகளும் வைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் பின்புறம் இருக்கக்கூடிய மலையை பின்னணியாக வைத்து அந்த மேடை முழுவதிலுமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மேடையில் பின்புறமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பிரம்மாண்டமான முருகர் கையில் வேலுடன் நிற்பது போன்ற சிலையும் கூட வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டை பொறுத்த மட்டிலும் தமிழகம் மட்டுமல்லாமல் ஜப்பான், அதே போன்று மலேசியா, இலங்கை, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் இருந்தும் கூட ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 1,00,000 இருக்கைகள் தற்பொழுது வைக்கப்பட்டு இந்த மாநாட்டை பொறுத்த மட்டிலும் 5,00,000 பக்தர்கள் வரை பங்கேற்பார்கள் எனவும் இந்த விழாவின் முக்கிய நிகழ்வாக சொல்லக்கூடிய மாலை 6 மணிக்கு ஒட்டுமொத்தமாக அனைவரும் சேர்ந்து, அதாவது 5,00,000 பக்தர்கள் வரை பங்கேற்பார்கள். அந்த 5,00,000 பேரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் கந்த சஷ்டி கவசம் பாடக்கூடிய அந்த நிகழ்வு கின்னஸ் சாதனையாக இடம்பெறுவதற்காக இந்து முன்னணி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இது போன்று பல்வேறு நிகழ்வுகள் இருக்கின்றன. இந்த மாநாட்டை பொறுத்த மட்டிலும் சிறப்பு அழைப்பாளராக ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் நேரடியாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அதனைத் தொடர்ந்தாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம், அதே போன்று பாஜக முன்னாள் மாநில தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உள்ளிட்டவர் கூட கலந்து கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த மட்டிலும் முருக பக்தர்கள் மாநாடு என அழைப்பு விடுக்கப்பட்டு கடந்த 16ஆம் தேதி முதலாக தொடர்ந்து ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நடைபெறக்கூடிய மாநாட்டில் முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் எனவும் மாலை 3 மணிக்காக இந்த தொடங்கக்கூடிய இந்த மாநாட்டில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இடம்பெறும். குறிப்பாக அந்த 6 மணிக்கு நடைபெறக்கூடிய கந்த சஷ்டி கவசம் பாடக்கூடிய நிகழ்வின் பொழுது ஒருவேளை மாநாட்டில் பங்கேற்க முடியாதவர்கள் வீடுகளில் இருந்தபடி கந்த சஷ்டி கவசம் பாடப்பட வேண்டும் என நேற்றைய தினம் கூட அந்த விழா கமிட்டியின் சார்பிலாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அப்படியாக மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் காவல்துறையினரை பொறுத்த மட்டிலும் 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே உயர்நீதிமன்றம் பல்வேறு வழிகாட்டுதல் இந்த மாநாட்டிற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதனை பின்பற்றி வரக்கூடிய வாகனங்களுக்கும் உரிய ஆவணங்களுடன் வரக்கூடிய வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதிகளிலும் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அந்த அம்மா திடலுக்கு வரக்கூடிய விரகனூர் முதலாக பாண்டிகோவில் ரிங் ரோடு வரையிலான சாலைகளில் மாற்று பாதைகளில் வாகனங்கள் செல்வதற்கு அனுமதியானது அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இன்று மாலை 3 மணிக்காக தொடங்க உள்ள முருக பக்தர்கள் மாநாட்டை முன்னிட்டு முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமடைந்திருக்கிறது. அதே போன்று மாநாட்டில் பங்கேற்கக்கூடியவர்களுக்கு குடிநீர் உள்ளிட்டவைகளுக்கு தேவைகளுக்காக தற்காலிகமாக 20 இடங்களில் குடிநீர் தொட்டிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று 100க்கும் மேற்பட்ட தற்காலிக கழிவறைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அவசர மருத்துவ தேவைகளுக்கு 20க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள், தீயணைப்பு நிலைய வாகனங்கள், அதே போன்று தற்காலிக மருத்துவ சோதனை முகாம்களும் வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படியாக மாநாட்டுக்கு நடைபெறக்கூடிய 3 மணி அளவிற்காக மாநாடு நடைபெறக்கூடிய நிலையில் முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமடைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கூட ஏராளமான முருக பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்களது வாகனங்களில் தற்போதைய வருகை தர தொடங்கி இருக்கிறார்கள். பூர்ணிமா, நேரலை தகவல்களை வழங்கியமைக்க நன்றி சல்மான்.